வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன ரெசிபி சொல்லி தரப்போகிறேன்னா மண்ணீரல் சூப். இந்த சூப் வந்து லேடிஸுங்களுக்கு ரொம்ப நல்லது. லேடிஸுங்கன்னு இல்லை, ஜென்ஸு கூட. ஏதாவது நமக்கு உள்ள சர்ஜரி நடந்ததுன்னா உள்ள வயிற்றுக்குள்ளே புண்ணு ஆறாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மண்ணீரலில் சூப் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த டெலிவரி ஆன அம்மாங்களுக்கு, சின்ன சின்ன இந்த சர்ஜரிலாம் நடக்கும் இல்லையா, லேப்ரோஸ்கோபி சர்ஜரிலாம் நடக்கும் இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப 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 ஒரு ஹீலிங் டெண்டன்சி உள்ள ஒரு சூப் இது. பெரியவங்களுக்கு கூட வந்து ஏதாவது ஒரு மைனர் சர்ஜரி ஏதாவது ஆச்சுன்னா, நம்ம அதிகமாக மெடிக்கேஷன் இல்லை, ஆனால் உள்ள வயிற்று புண்ணு மட்டும் ஆற மாட்டேங்குது, அல்சர், முக்கியமாக அல்சர் உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சூப் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சூப்பு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் வந்து யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். ஆனால் இதோட மகிமை வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மேக்ஸிமம் சிக்கன் சூப்பு, மட்டன் சூப் தான் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுக்கு பதில் இந்த சூப் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வயறத்துக்குள்ளே இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும். ஓகேவா? லெட்ஸ் கோ ஃபார் த ரெசிபி. இதுக்கு வந்து இந்த மண்ணீரல் நான் இப்போ எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மண்ணீரல் வந்து கொஞ்சம் ஒரு 200-300 கிராம்ஸ். இது வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லி வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். கடையில் நீங்கள் வந்து மட்டன் கடையில் போயிட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து தனியாக வைப்பாங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 பீஸோ 3 பீஸோ நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வரலாம். ஓகே, முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வாட்ரு 1/2 to 1 liter ஆஃப் வாட்டர் எவ்வளோ தேவையோ, எவ்வளோ செவரிட்டி வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி நல்லா 1.5 to 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல இஞ்சி இப்படி நசுக்கிக்கணும். நசுக்கின இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கணும். அதையும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பெப்பர் முழுசாகவே போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் பெப்பரு. இதை வந்து இப்போது பவுடராக போடக்கூடாது, ஏன்னா வயிற்று புண்ணு இருக்கிறதுனால பயங்கர காரம் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, சால்ட். இதை போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது இந்த மண்ணீரலை வந்து அதை பார்த்துக்கோங்க. இது வந்து பீஸெல்லாம் கட் பண்ணாமல் இப்படி ஒரு கோடு போடணும். இப்படி லைனாக இப்படி ஒரு கோடு ஒன்று போடணும். பார்த்து கையில் இந்த மாதிரி கோடு பண்ணி போட்டுடணும். அப்படி இந்த சூப்பே வந்து ஒரு மாதிரி பீட்ரூட் சூப் மாதிரி ஆகிடும். கலர் அந்த மாதிரி வரும். அவ்வளோ நல்லது அது உடம்புக்கு. போஸ்ட் டெலிவரி இது வந்து லேடிஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சில பொண்ணுங்களுக்கெலாம் வந்து லேடிஸுக்கு திடீர்னு குழந்த அபார்ஷன் ஆகிடும், இல்லை டிஎன்சி பண்ண வேண்டிய அவசியம் உண்டாகும். இப்போ அந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப புண்ணாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி வலி தாங்கவே முடியாது அவங்களுக்கெல்லாம் வந்து நார்மலான சாப்பாடு கொடுக்கறது, ரசம் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி சூப்பு பண்ணிவிட்டு, இந்த சூப்பில் நல்ல குழைவாக ரசம், குழைவாக சாதத்தை வந்து நல்லா, அதாவது வெந்த சாதத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுட்டு இந்த சூப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி இதையே கொடுத்தோன்னாக்கா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இது இப்போது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா இப்போது வேகட்டும். இதுலேயே நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவையில்லை, அவ்வளோதான். இது மட்டும் போட்டால் போதும். ஓவர் மசாலாவும் வேண்டாம் அதுக்கு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதுக்கு நம்ம விசில் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சீக்கிரமாகவே விசில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்படி வச்சுட்டு அவ்வளோதான். லெட்ஸ் வெயிட் ஃபார் த விசில். இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா இது ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்கிற அந்த சத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளட்டு மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாமே வந்து இதில் ஏறிடுச்சு. இப்போ அது ஒரு மாதிரி ஒரு மெரூனிஷ் கலரில் இப்போ இருக்கும். இப்போது இதை நம்ம கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்து இது உள்ளே இருக்கிற இந்த சூப்பை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே நிறைய இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அது எல்லாத்தோட சத்தும் இதில் போயிடுச்சு. ஸோ அதனால் தேவையில்லை நம்ம இதெல்லாம். இதெல்லாம்
இதெல்லாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற சாரெல்லாம் எடுத்துடணும். எல்லா பீஸும் எடுத்தாச்சு. எல்லா பீஸுமே அது ஃபஸ்ட்டு போட்டப்போ என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாக எல்லாமே வந்துருச்சு இந்த சூப்பில். ரொம்ப ரொம்ப நல்ல சூப் இது. இப்போ இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த சூப்பை வந்து நம்ம கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஏன்னா வயிற்றுக்கு நல்லது, அதனால் நல்லெண்ணெய், சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பிச்சிக்கலாம். இந்த பேலன்ஸ் சூப்பையும் ஃபுல்லாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டுலாம். இப்போ இந்த சூப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டாச்சு. சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சதில் இந்த செவரட்டிலாம் அப்படியே இருக்குது. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணோன்னா, இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க. அப்படி இதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துடணும். இதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போது இந்த செவரட்டியை வந்து இப்படி பீஸ் பண்ணிக்கணும். இது ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிரும். அவ்வளோ நல்லது. நல்லா மென்று சூ பண்ணி சாப்பிட்ணும். நல்லா வெந்த சாதம், அதாவது நல்லா குழஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாதம் பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் சர்ஜரி ஆகியிருந்ததுன்னா, வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகியிருந்ததுன்னா கூட, டெலிவரி ஆன லேடிஸு, எந்த வயிற்று புண்ணுனாலும், பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இப்போது இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதை வதக்கலாம். வதக்கிட்டு இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் ஆல்ரெடி உப்பு ஊறி இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு. இது வதங்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். மிளகாத்தூள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. வயரில் வந்து எப்போவுமே வந்து புண்ணு இருக்குன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. சில்லி பவுடரோ மசாலாவோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், வெறும் பெப்பர் போதும். இப்போ இது இப்போது ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பு பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுறக்கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுவும் இந்த சூப்பும் சாதமும் நல்லா போட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிருங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை நல்லா சைடில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இது சாப்பிட்ணும். இதை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை செவரட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒன்றும் உடம்புக்கே இல்லைனாலும் இது சாப்பிட்லாம். ஓகே, இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகேவா? மண்ணீரல் பெப்பர் ஃப்ரை நல்லா குழஞ்ச சாதத்தோட இது மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.